இந்தியாவின் முக்கிய நகரங்களில் புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு அதிக ஊதியம் தரக்கூடிய நகரங்கள் குறித்து வரைகலை மூலமாக பார்க்கலாம். புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிக ஊதியம் தரக்கூடிய நகரம் எது அப்படின்ற சுவாரஸ்யமான புள்ளி விவரம் வெளிவந்திருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 9 பிரதான நகரங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆய்வில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃப்ரெஷர்ஸ் 0 முதல் 2 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் பெற்றவர்களுக்கு அதிக ஊதியம் தரக்கூடிய நகரத்தில் முதல் இடத்துல சென்னை இருக்கு. ஃப்ரெஷர்ஸ்கே கிட்டத்தட்ட 30,100 ரூபாய் வரைக்கும் இவங்க ஊதியம் தராங்க. அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகரியில் பார்க்கும்போது 2 முதல் 5 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் பெற்றவர்கள் மிட் லெவல், 5 முதல் 8 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் பெற்ற சீனியர் லெவல், அவங்களுக்கான ஊதியம் தரக்கூடிய இடத்துல முதல் இடத்துல இருக்கிறது ஹைதராபாத். அதாவது அந்த மிட் லெவலுக்கு 47,200 ரூபாயும் சீனியர் லெவலுக்கு சராசரியா 69,700 ரூபாய் வரைக்கும் ஹைதராபாத்ல சம்பளம் கிடைக்கிறதா இந்த ஆய்வு சுட்டி காட்டுது. அடுத்ததாக சென்னை, பெங்களூரு, டெல்லி, ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி நகரங்கள்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நாம அதுல ஃப்ரெஷர் கேட்டகரியில அதிக அளவுக்கு சம்பளம் வழங்கக்கூடிய நகரம் அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல சென்னை இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடங்கள்ல பெங்களூரு, டெல்லி, அகமதாபாத், மும்பை, புனே, கொல்கத்தா அப்படின்ற நகரங்கள் இருந்தாலும் கூட முதல்ல 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து சென்னை தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல மும்பை 28,500, பெங்களூரு 28,400, ஹைதராபாத் 28,500. ஏறக்குறை எல்லாமே ஒரு சிமிலரான ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது. மிட் லெவல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஹைதராபாத் 47,200 ரூபாய் அளவுக்கு சராசரியா ஊதியம் தராங்க. அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகரியில சென்னை, அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது பெங்களூரு போன்ற நகரங்கள் இருக்கு. சீனியர் லெவல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 69,700 ரூபாய் வரைக்கும் ஊதியம் தராங்க. அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகரியில் பார்க்கும்போது அகமதாபாத் 69,000 ரூபாய் வரைக்கும் ஊதியம் தராங்க. இதெல்லாம் ஒரு ஆவரேஜ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஊதியம் கொடுக்கறது மூலமாக அங்க நிறைய பேர் போக முற்படுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஏன்னா பிரதான நகரங்களில் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கும் அங்கே நிலவக்கூடிய விலைவாசிக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. முக்கியமாக டெல்லி, மும்பை, பெங்களூரு, புனே போன்ற நகரங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு சம்பளம் வாங்கினாலும் கூட அதில் விலைவாசி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 95 விழுக்காட்டு பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்னை, ஹைதராபாத், அகமதாபாத், கொல்கத்தா போன்ற நகரங்களில் இந்த நகரங்களை ஒப்பிடும்போது விலைவாசி குறைவாக இருக்கு. அதன் காரணமாக இங்கே நாங்கள் இடமாறத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதக்கூடிய அளவுக்கு இங்கே இந்த விலைவாசி அப்படின்றது முக்கிய காரணமாக இருக்கு. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதில் எந்தெந்த செக்டார்ஸ் அதிக அளவுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய துறைகளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் முன்னணியில் ஐடி செக்டார் இருக்குது, தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் செக்டார், அதுக்கு அடுத்ததாக தொலைத்தொடர்பு துறை. ஸோ இந்த 3 துறைகளில் தான் ஊதியம் தரக்கூடிய வரிசையில் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் அதிக சம்பளம் தரக்கூடிய நகரங்கள் பற்றிய பகுப்பாய்வு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி.